வணக்கம். வேல்டின் தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நேதன்யாகுவின் விமானம் பறக்க சில நாடுகள் அனுமதி கொடுத்தது எப்படி? அமெரிக்க விசா பெறுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட மேலதிக சிக்கல். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக ஒன்றிணைய ஆசியான் நாடுகளை அழைக்கும் மலேசியா. அமெரிக்க விமானத்தின் லேப்டாப் வெடிகுண்டு பதட்டம். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான் தாக்குதல். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு உலக அளவில் ஏற்படுத்தும் பதட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC தண்டனை அறிவித்து கைது செய்ய தேடி வரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு தங்களது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி அளித்ததற்கான காரணங்களை இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான விசேட அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC அங்கீகரிக்கும் ரோம் பிரகடனத்தில் கைச்சாத்திட்ட நாடுகள். இத்தாலிய பிரதமர் நேதன்யாகு தற்போது அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் பயணம் செய்த விமானம் இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகளின் வான் பகுதி மேல் பறந்தே அமெரிக்கா வரை சென்றது. பிரான்சிஸ்கா அல்பனிஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த நாடுகள் நேதன்யாகுவை கைது செய்யும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவுகளை மதிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டத்தை மீறும் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அந்த சட்டத்தின் நம்பிக்கையை சிதைக்கும். இது அந்த நாடுகளுக்கும் உலக சமுதாயத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயை அங்கீகரிக்கும் ரோம் பிரகடனத்தில் கைச்சாத்திடாத நாடுகளாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட தற்காலிக தங்களுக்கான விசா நடைமுறையை மேலும் கடுமையாக்கியுள்ளது. ஜூலை 4ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வந்த புதிய சட்ட மாற்றத்தின் அடிப்படையில் இனிமேல் அமெரிக்கா செல்ல விரும்பும் மாணவர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போன்றவர்கள் விசா விண்ணப்பிக்கும் வேளையில் கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பு தொகையாக செலுத்த வேண்டிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனை அனைத்து தற்காலிக தங்கள் வகை விசாக்களுக்கும் பொருந்தும். ஆனால் தூதரக விருப்பு விசாக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வைப்பு தொகையின் அளவு ஆண்டுதோறும் பணவீக்கத்தை பொறுத்து மாற்றப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக வேலைவாய்ப்பு பெறும் H1B விசா, கல்விக்காக அனுமதிக்கும் F1 விசா மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் B2 விசா போன்ற அனைத்து வகைகளுக்கும் இந்த புதிய கட்டுப்பாடு பொருந்தும். இந்த புதிய நடைமுறை காரணமாக நிதி சுமை அதிகரிப்பதால் அமெரிக்கா செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படக்கூடும். குறிப்பாக மாணவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட சுற்றுலா பயணிகள் இந்த மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படலாம் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆசியான் உறுப்பு நாடுகள் ஒருமித்து செயல்பட்டு பரஸ்பர ஒத்துழைப்புடன் வர்த்தகத்தை விரிவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி உயர்வுகளால் உலக பொருளாதாரம் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் நேரத்தில் அவரது இந்த அழைப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. தென்கிழக்கு ஆசியாவின் 10 நாடுகளை உள்ளடக்கிய அமைச்சர்கள் கூட்டத்தில் புதன்கிழமை உரையாற்றிய அவர் கடுமையான இறக்குமதி வரி விதிப்பு, ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், முதலீட்டு தடைகள் போன்றவை புவிசார் அரசியலின் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கருவிகள் என்று தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவை நேரடியாக அவர் குறிப்பிடவில்லை. அவர் மேலும் தெரிவித்த போது வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக நமது அடித்தளங்களை பலப்படுத்த வேண்டும். ஆசியான் நாடுகள் ஒருவருக்கொருவர் மேலதிக முதலீடுகளை செய்ய வேண்டும். பல துறைகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலம் வளர்ச்சி நோக்கில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். உலகம் நிச்சயமற்ற சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நமது பிராந்தியத்தில் ஒரே நோக்கத்துடன் செயல்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜூலை 7ஆம் தேதி 6 ஆசியான் நாடுகளின் பொருட்களுக்கு 25% முதல் 40% வரையிலான வரிகளை அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு எதிராக பல நாடுகள் சலுகை கோரியும் வரி குறைப்பிற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றமின்றி நீடித்துள்ளது. ஆசியான் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உலகின் 5வது பெரிய பொருளாதார பிராந்தியமாக திகழ்கின்றது. அதில் சில நாடுகள் சீனாவின் மாற்றியமைக்கப்பட்ட விநியோக சங்கிலியால் பலன் பெறுகின்றன. வியட்நாம் மட்டுமே தற்போது அமெரிக்காவுடன் வெற்றிகரமாக வர்த்தக ஒப்பந்தம் செய்து முதலில் விதிக்கப்பட்ட 46% வரியினை 20% குறைப்பதற்கான ஒப்புதலை பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரவிருக்கும் புதிய வரிகளை தடுக்க இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா உட்பட சில நாடுகள் அமெரிக்காவுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முனைந்துள்ளன. கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற முக்கிய வர்த்தக கூட்டாளிகளோடு பல முக்கிய சந்திப்புகள் நடைபெற இருக்கின்றன.
இதற்கு முன்னர் அன்வார் இப்ராஹிம் மலேசியா நடத்தவுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்க உலக தலைவர்கள் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் கடந்த வாரம் இத்தாலி, பிரான்ஸ், பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த போது பலர் தங்களது பங்கேற்பு திட்டங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார். சமீப காலங்களில் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்து வருகின்றன. மர்ம நபர்கள் இமெயில் மற்றும் தொலைபேசி வழியாக மிரட்டல்கள், விமான வெடிகுண்டு மிரட்டல்களை விடுப்பதால் விமானங்களில் பரிசோதனைகள் அதிகரித்து பல விமானங்கள் தாமதமாக பறக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து வெர்ஜீனியாவுக்கு செல்லவிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் சக பயணியிடம் என் லேப்டாப் ஒரு வெடிகுண்டு என்று கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 27 வயதான வாலிபர் அந்த சொற்றொடரை கூறியதோடு அவர் அவசரமாக விமானத்தில் இருந்து தரையிறக்கப்பட்டார். பின்னர் நடந்த விரிவான சோதனையில் எந்த விதமான வெடிகுண்டும் கிடைக்கவில்லை. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் வெடிகுண்டு மிரட்டலை கூறிய வாலிபர் தாஜ் மாலிக் டெய்லர் என அடையாளம் காணப்பட்டு அவருக்கு எதிராக FBI விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனில் மிகப்பெரிய அளவில் வான் தாக்குதலை நடத்தியுள்ளது. 728 ஷாஹிட் ஆளற்ற விமானங்கள், 13 குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு விரிவான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. போலந்து மற்றும் பெலரூஸ் எல்லையில் உக்ரைனிய வடமேற்கு பகுதியில் உள்ள லுட்ஸ்க் நகரை ரஷ்யா கடுமையாக தாக்கியுள்ளது. இதேபோல் உக்ரைனின் மேலும் 10 பிராந்தியங்களில் உள்ள முக்கிய நகரங்களையும் நோக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவ விமான நிலையங்கள் லுட்ஸ் நகரில் உள்ள நிலையில் இங்கு சரக்கு மற்றும் விமானப்படை விமானங்கள் அடிக்கடி பறப்பதும் வழக்கம். உக்ரைனின் மேற்கு பிராந்தியம் ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கியமான தளமாக விளங்குவதுடன் இங்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விநியோக வளங்களை தடுப்பதற்காகவே ரஷ்யா தொடர் தாக்குதல்களை அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி இதே போன்று பெரிய தாக்குதல் நடைபெற்ற நிலையில் மற்றும் ஒரு பெரிய தாக்குதல் நேற்றிரவு நடந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் எல்லை முன்பகுதியில் சுமார் 1000 கிலோமீட்டர் வரையான ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்துவதற்கு தாக்குதலை வலுப்படுத்தி வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு தொடர்பாக எடுத்துள்ள தொடர்ச்சியான முடிவுகள் உலக நாடுகளில் பெரும் அதிர்ச்சியினை கிளப்பியுள்ளன. அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் தாமிரம் அல்லது செம்புக்கு 50% வரி விதிக்கப்பட இருப்பதாக அவர் அறிவித்திருப்பது இந்த அதிர்ச்சியினை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அரை மின்கடத்தி மற்றும் மருந்து பொருட்கள் மீதான வரியும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளான ஜப்பான், தென்கொரியா உட்பட 14 நாடுகளுக்கு வரி விதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக வருமாறு அழுத்தம் வழங்கியுள்ளார். இதனுடன் தொடர்புடையது போலவே செம்பு மீதான வரி அறிவிப்பு அடுத்த நாளே வெளியாகியுள்ளது. மேலும் பிரேசில், இந்தியா மற்றும் பிற பிரிக்ஸ் கூட்டணி நாடுகளின் பொருட்கள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளதோடு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வரி அறிவிப்பும் விரைவில் வரலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வரி விஷயங்களில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் ட்ரம்ப். அமெரிக்கா என்ற உலகின் மிகப்பெரிய சந்தைக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மீது இந்த வரி விதிப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மின்சார வாகனங்கள், ராணுவ உபகரணங்கள், மின்கம்பிகள் உட்பட பல தொழில்துறை பயன்பாடுகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருளான தாமிரம் அல்லது செம்பு மீதான இந்த வரி அறிவிப்புக்கு பின்னர் உலக சந்தையில் செம்பு பங்குகள் 10% அளவில் உயர்ந்துள்ளது. ஏற்கனவே எஃகு, அலுமினியம் மற்றும் வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகளில் தற்போது செம்பும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது உலக வர்த்தக அமைப்பை மேலும் சிக்கலான சூழ்நிலையில் தள்ளக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உயிரை பறிக்க சிறிய ரக ஆளற்ற விமானம் போதும் என்று ஈரானிய சுப்ரீம் தலைவரின் ஆலோசகர் கூறியதால் அமெரிக்கா, ஈரான் இடையேயான பதற்றம் இன்னமும் அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் புளோரிடாவில் உள்ள தனது ஆடம்பர மாளிகையில் அடிக்கடி தங்கி வருகிறார். அங்கு உள்ள நீச்சல் குளத்தில் அவர் சூரிய குளியல் எடுப்பது வழக்கமானது. அப்படி நீச்சல் குளத்தில் சூரிய குளியல் எடுக்கும் நேரத்தில் சிறிய ரக ஆளற்ற விமானம் ஒன்றால் கூட ட்ரம்பை கொல்ல முடியும் என்றுதான் ஈரானில் கூறப்பட்டுள்ளது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு நெருக்கமானவரும் அவரது பிரதான ஆலோசகர்களில் ஒருவருமான ஜாவத் லாரிஜானி ஈரானிய தொலைக்காட்சியில் பேசிய போது ட்ரம்ப் புளோரிடா மாநிலத்தில் உள்ள அவரது மாளிகையில் நீச்சல் குளத்தில் சூரிய குளியல் எடுக்கும் போது ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு நெருக்கமானவரும் அவரது பிரதான ஆலோசகர்களில் ஒருவருமான ஜாவத் லாரிஜானி ஈரானிய தொலைக்காட்சியில் பேசிய போது ட்ரம்ப் புளோரிடா மாநிலத்தில் உள்ள அவரது மாளிகையில் நீச்சல் குளத்தில் சூரிய குளியல் எடுக்கும் போது அவரது உயிரை பறிப்பது எளிதானது, இது கஷ்டமான செயல் அல்லதென்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு ட்ரம்புக்கு கொலை மிரட்டல்கள் அடிக்கடி வந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்ட போது துப்பாக்கி தோட்டா அவரது முகத்திற்கு நெருக்கமாக காது அருகே சென்று சம்பவம் நடந்தது. அப்போது ட்ரம்ப் தலையை சற்று சரித்ததால் அவர் உயிர் பிழைத்தார்.
மேலும் 2020ஆம் ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை CIA ஈரானில் மேற்கொண்டு ஆளற்ற விமான தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் அங்கமான அல்குட்ஸ் படையின் தலைவர் ஹசீம் சுலைமானி கொல்லப்பட்டார். அதற்கு பழிவாங்கும் நோக்குடன் ட்ரம்பை கொல்ல ஈரான் பல தடவைகள் சதி செய்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை CIA கூறியுள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை அமெரிக்காவால் குறிவைக்க முடியும் என்று கூறிய ட்ரம்ப் அதை தற்போதைக்கு செய்ய போவதில்லை என்று வெளிப்படையாக கூறினார். அதையடுத்து சில ஈரானிய சமூக வலைதளங்கள் ட்ரம்பை கொலை செய்ய நிதி திரட்டியதாகவும் இதுவரை $27 மில்லியன் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சில ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஒரு பிரத்யேக ஈரானிய இணையதள பக்கத்தில் அயத்துல்லா அலி கமேனிக்கு கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு நீதியை நிலைநாட்ட நபருக்கு $100 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு ஈரானிய மதகுரு ஒருவர் ஃபத்தா எனப்படும் மத தண்டனையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் ட்ரம்புக்கு மரண தண்டனை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது.